بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكمه تنزيل العليم والقرآن العليم فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழனைத்தும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் எத்தி வைத்த இஸ்லாமை அதன் தூய வடிவிலே ஏற்றுக்கொண்ட அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களாகிய சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தி தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்ட அவனுடைய அடியார்கள் நாளை மறுமை நாளிலே நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் வழங்கியுள்ள திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக நிறைய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழுகிற பொழுது நாம் சுவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை இலகுவாக அடைந்து விடுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிற அவனுடைய அடியார்கள் கொழுந்து விட்டு எறிகின்ற அந்த கொடிய நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் 1000 தாய்களை விட அக்கறை கொண்டவனாக நம்மீது அக்கறை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் சில தவறுகளை பாவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வகையாக பிரித்து கொள்ளுகிறான். ஒரு வகையான தவறுகளும் பாவங்களும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வினுடைய சொல்லை மீறி அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட தவறுகளையும் பாவங்களையும் செய்வது. அது நேரடியாக அல்லாஹ் அந்த அடியானுக்கு மன்னித்து விடுவான். அந்த அடியானின் மீது அல்லாஹ் இரக்கம் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே இருக்கக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான்.
அதே நேரத்தில் இன்னொரு வகையான தவறுகளும் பாவங்களும் இருக்கிறது, அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதை மன்னிக்கிற உரிமையை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளவே இல்லை. மாறாக அந்த தவறுகளையும் பாவங்களையும் செய்கிற அடியான் அந்த தவறும் அந்த பாவமும் யாருக்கு எதிராக செய்தானோ அதில் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்க வேண்டும். ஒருவரை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, ஒருவருடைய சொத்தை அபகரிப்பது, ஒருவருடைய இரத்தத்தை ஓட்டுவது, அவதூறுகளை பரப்புவது, இதெல்லாம் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு எதிராக செய்கிற பாவங்கள். இந்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பொறுப்பில் மன்னிப்பது இல்லை. மாறாக அதற்கான பரிகாரத்தை மறுமையிலே செய்கிறான். ஒரு அடியான் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது, அதற்கான பரிகாரம் ஒரு அடியான் அவனால் இன்னொருவன் பாதிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் இவன் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நல்ல அரண்களை அதற்கு பரிகாரமாக பாதிக்கப்பட்ட அடியானுக்கு கொடுத்துவிட்டு மிச்சம் மீதி இருந்தால் அந்த தவறுகளை செய்த அடியான் சுவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் தருகிறான். பாதிக்கப்பட்ட அடியார்களுக்கு அவனுடைய நல்லவர்கள் எல்லாம் சென்று விட்டது என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் அவன் நரகத்திலே தூக்கி எறிகின்ற நிலையும் ஏற்படுகிறது. அவன் பார்த்துக்க, நாம பெரிய மார்க்கத்தை தெரிந்து கொண்டோம், மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், வருடத்தில் நோன்பு இருக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், இவையெல்லாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நேரடியாக சுவனத்திற்கு சென்று விடலாம் என்பதை மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, முடிவெடுத்து விட முடியாது. அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பிற்குரிய அடியார்களே, இப்படியாக நாம் என்ன செய்ய முடியாது, முடிவெடுத்து விட முடியாது. ஏன் முடிவெடுக்க முடியாது? நம்முடைய செயல்களினால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காலம் நம்மை போன்ற சக அடியார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், ஏன் நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள் கூட நம்முடைய தவறுகளினாலும் நம்முடைய பாவங்களினாலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களால் நாம் என்ன செய்வோம், நரகத்திற்கு சென்று விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னால் எந்த அளவிற்கு ஒரு அடியான் செய்கிற தவறுகளையும் பாவங்களையும் சிறுபாவங்களையும் பெருபாவங்களையும் மன்னிக்க முடியுமோ அத்தனையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அத்தனையும் மன்னிப்பதற்காக அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நீங்கள் செய்கிற பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து உங்களை சுவனத்திற்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். தன் நாடியவர்களை எல்லாம் அனுப்பி விடுவான். அப்படி அனுப்புவதற்கு அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு செயல் என்னவென்று சொன்னால் அவனுக்கு இணை கற்பித்திருக்க கூடாது. நீங்க எவ்வளவோ நல்லமல்களை செய்யலாம், அந்த நல்லமல்கள் உங்களுக்கு மறுமையிலே பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுத தொழுகைகள், நோற்ற நோன்புகள், செய்த தர்மங்கள், வழங்கிய ஜக்காத்துகள், இவை அனைத்தும் உங்களுக்கு மறுமையிலே பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், தனக்கு இணை கற்பிக்க கூடாது என்று அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லுகிறான். அப்ப இணை கற்பிக்காத நிலையிலே நாம் போய் நிற்கிறோம், தவறுகளை செய்திருக்கிறோம், பாவங்களை செய்திருக்கிறோம், அது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் உட்பட்ட நிலை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து சூனத்தை தர தயாராக இருக்கிறான். தன் நாடியவர்களுக்கு அனுப்பிவிடுவான். ஆனால் நாம் செய்த தவறுகளும் நாம் செய்த பாவங்களினாலும் பிறர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு தொழுதிருந்தாலும் சரி, உங்கள் தொழுகை முழுமை பெற்றதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு நோன்பு வைத்திருந்தாலும் சரி, உங்கள் நோன்பு பூர்த்தி பெற்றதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜக்காத்து கொடுத்திருப்பீர்கள், தர்மம் செய்திருப்பீர்கள், ஹஜ் உம்ரா என்று எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் சென்று வந்து அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கிற தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு பறிபோகிவிடும். எனவே என்ன செய்யக்கூடாது, நாம் செய்கிற நல்லமல்களை நாம் இழக்கக்கூடாது, அதை நாம் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். மாற்று மதத்தவர் கூட
ஒருவரை பற்றி இன்னொருவர் பேசுகிற பொழுது, அதாவது புறம் பேசுகிற பொழுது, அவதூறுகள் சொல்லுகிற பொழுது, குறை சொல்லுகிற பொழுது, திட்டுகிற பொழுது, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட சொல்லுவார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், காதார கேட்டிருப்போம், என்ன சொல்வார்கள்? அவருடைய பாவத்தை நீ ஏன் கையேந்துகிறாய் என்று சொல்வார்கள். அவன் பாவத்தை நீ ஏப்பா வாங்குற, தேவையில்லாமல் பேசாத, இல்லாதெல்லாம் பேசாத, இப்படி அவர்களுக்குள்ளே உபதேசம் செய்து கொள்ளுவதை நாம் கேட்கிறோம். என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? அவரை பற்றி பேசினால் அவருடைய பாவம் உனக்கு வரும், நீ செய்ய நல்லதெல்லாம் அவருக்கு போகும், அவங்க விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அவதூறுகள் பரப்புவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, இது போன்ற சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம பரிபூர்ணப்பட்ட நல்லமல்கள் எல்லாம் மறுமை நாளிலே வீணடிக்கப்படும், பிறருக்கு சென்றுவிடும். நீங்கள் செய்யாத விபச்சார குற்றத்திற்கு நீங்கள் குற்றம் சாட்டப்படுவீர்கள். நீங்கள் ஒரு விபச்சாரனை பற்றியோ விபச்சாரியை பற்றியோ பேசியிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நன்மை அவர்களுக்கு போய் அவங்களுடைய பாவம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். நான் அந்த பக்கமே போகலைங்க, ஆனால் வாயில் பேசிட்டேன். பேசுனதுடைய நிலை என்ன? அவதூறுகளை பரப்பிவிட்டேன். என்ன நடந்தது? அவனுடைய தவறு எனக்கு வந்திருக்கிறது. என்னுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மைகள் அனைத்தும் அவருக்கு சென்று விட்டது. அவர் செய்த பாவம் எனக்கு வந்து விட்டது. நான் அவருக்காக நரகத்திலே தண்டனையை அனுபவிக்கிறேன். என்ன ஒரு மோசமான சூழ்நிலைன்னு பாருங்க. இப்போ இதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காலம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரு நேரிய சிந்தனையோடு எப்பொழுதுமே எச்சரிக்கையாக நம்முடைய நாவிலிருந்து அனைத்து விஷயங்களையுமே நாம் கட்டுப்படுத்தி நாம் செய்கின்ற பரிபூர்ணப்பட்ட அந்த அமல்களை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சிக்கணும். நம்முடைய அமல் எனக்கு, நான் பட்ட கஷ்டங்கள், அல்லாஹ்வுக்காக நான் செய்த வணக்க வழிபாடுகள், அதை நானே வைத்துக் கொள்ளுவேன், வேறு யாருக்கும் நான் பகிர்ந்து தரமாட்டேன் என்கிற அந்த சிந்தனை நமக்குள் ஏற்படணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களை பாதுகாத்துக் கொள்வதை பற்றி திருமறையிலே சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க. அவதூறு பரப்புவது, கெட்ட வார்த்தை பேசுவது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, இது போன்ற பாவங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபடுவாரா என்று சொன்னால் அவர் அது போன்ற காரியங்களிலே ஈடுபட மாட்டார். வேற என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? அவரே தனக்கு தானே அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கிறது. சிறுக்கு என்பது மிகப்பெரிய பாவம். இதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இதை நபிகளார் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். நமக்கு தெரியுமா? அப்ப நாம எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இணை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பக்கம் நீங்கள் சென்றுவிடக் கூடாது எச்சரிக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? தொழுவோம், நோன்பு வைக்கும், ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாம் பரிபூர்ணம் செஞ்சாச்சு. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அந்த நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிடும். ஒன்று. அதே போல எல்லா நல்லவர்களும் செய்தாச்சு, சிறுக்கே வைக்கல, ஆனால் பிறரை பற்றி நீங்கள் தவறாக பேசியிருந்தீர்கள், அவதூறு பரப்பி இருந்தால் அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இப்போ அமல்களை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், வலக்கது ஊஹிய இலைக்க, நபியே உங்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அவ்வளவுதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இலல்லதீன மின் கபலிக்க, உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். என்ன சொல்ல வருகிறான்? இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இது ஒரு புதிய விஷயம் அல்ல, ஏதோ உங்களுக்கு அற்புதமாக வரக்கூடிய விஷயம் அல்ல. இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு காரியம்தான். இதனால் உங்களுக்கு எந்த மகத்துவமும் கிடையாது, எந்த அந்தஸ்துவும் கிடையாது, எதுவும் உங்களுக்கு மனிதன் என்கிற நிலையை விட்டு கடவுள் என்கிற நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளுகிற வாய்ப்பு இல்லை. ஏன்? உங்களுக்கு முன்னால் பல நபிமார்களுக்கு நாம் வஹீயின் மூலமாகத்தான் சொன்னோம்.
உங்களுக்கும் வஹீயின் மூலமாக அதை சொல்லுகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியதைப் போல உங்களுடைய சமுதாயமோ உங்களை உயர்த்தி விடக்கூடாது என்பதை ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லுகிறான். வஹி என்பது சாதாரணமான ஒரு விஷயம். அல்லாஹ் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களிடத்தில் பேசுவதற்கான ஒரு வகை, இது ஒரு முறையாக இதை வைத்திருக்கிறான். அதுவும் நேரடியாக அல்லாஹ் பேசுவதில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சொல்லித் தருகிற விஷயம்தான். இதனால் உங்களுக்கு கடவுள் என்கிற அந்தஸ்தோ வேறு ஏதாவது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அந்தஸ்தோ உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்று சொன்னால் இல்லை என்பதை மட்டுப்படுத்துகிறான், சமநிலைக்கு கொண்டு வருகிறான் மனநிலையை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், லஇன் அஸ்ரக்த, அதே வசனத்தில் சொல்லுகிறான், நபியே நீங்கள் இணை கற்பித்தால் தேவையே இல்லை. வஹியை பற்றி பேசிவிட்டு இங்கே எதற்கு அல்லாஹ் சிறுக்கை பற்றி சொல்லுகிறான்? நீங்கள் இணை வைத்தாலும் அப்போ ரசூலுல்லாஹ்க்கு இணை வைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்துவார்கள். தான் எல்லாம் என்கிற அந்த நிலைக்கு அவரை தள்ளுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் எல்லா இடத்துலையும் பாருங்க, நான் அல்லாஹ்வுடைய அடியான் 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 என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். எந்த இடத்திலும் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் இணை வைத்தால் என்ன நடக்கும்? இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த அடியார்களுக்கும் அல்லாஹ் சொல்லுவது இதுதான். நபியை முன்மாதிரியாக வைத்து சொல்லுகிறான், நபியை நீங்கள் இணை வைத்தாலும் லயஹ்பிதன்ன அமலுக்க, நீங்கள் செய்கிற அமல் அழிந்து நாசமாய் போய்விடும். சாதாரண அமலா அது? ரசூலுல்லாஹ் செய்த அமல் சாதாரண அமலா? நாம செய்வதை போலவா? ஒரு வகத்து தொழுகையில இஹ்லாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையில் ஒரு நேரம் இஹ்லாஸோடு உண்மையாக ஹஷியத்தில்லான்னு சொல்லுகிற அந்த இறையச்சத்தோடு நின்று வணங்குவோம். இது 4 நேர தொழுகை. உள்ள ஊடுருவி இருப்பான் ஷைத்தான், ஊடுருவி நமக்கு பல்வேறு வகையான சஞ்சலங்களை ஏற்படுத்துகிற, பல்வேறு வகையான சிந்தனைகளை ஏற்படுத்துகிற நிலையிலே தொழுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அமல்கள் அப்படிப்பட்ட அமல்கள் அல்ல. அவையெல்லாம் மிகச் சிறந்த அமல்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அமல்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், லயஹ்பிதன்ன அமலுக்க, உங்களுடைய அமல் அழிந்து போய் லதகூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர். நம்ம நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோமே, நம்மிடத்திலே சிறுக்கு வராது என்கிற ஆணவத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுக்கே எச்சரிக்கிறான், நம்மிடத்தில் சிறுக்கு வராதா? நம்மிடத்திலும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், அது ஷைத்தானின் கதவை திறந்துவிடும். லவ் என்றால் ஆங்கிலத்தில் லவ் இல்லை, அரபியில் வரக்கூடிய லாம்பாவ். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆள் என்கிற அர்த்தம். பை, இதனால் அதனால் அவரால் இவரால் இந்த பொருளால் நமக்கு பயன்படுகிற பொருள்களின் மூலமாகத்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. இவரால் தான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது, அவரால் தான், அவர் இல்லை என்றால் நான் முடிந்தே போயிருப்பேன். இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி இவர் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி விட்டுத்தான் ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும். அப்படியே பேசுகிறோம். நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுன்னு சொன்னால் உடனே என்ன செய்யற? காரணத்தை தேடுறோம். காரணம் என்ன? இழப்பு காரணம் என்ன? நம்முடைய விதி. அல்லாஹ் நாடியது நடந்தது என்கிற எண்ணம் வருவதற்கு முன்னால் என்ன வருகிறது? எல்லாம் அவனால தான், இவனால தான், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பழியை இன்னொருவர் மீது சுமத்துகிறோம், காரணம் காட்டுகிறோம். பெண்களிடத்திலும் இந்த பழக்கம் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அப்ப காரணம் நம்முடைய விதியா இல்லை வெளியிருந்து வருகிற காரணங்களால் தான் நமக்கு நன்மையோ தீமையோ இழப்போ லாபமோ ஏற்படுகிறது என்ற நம்பிக்கை இந்த லவ் என்கிற வார்த்தை திறந்து விடுகிறது. இதான் சைத்தானுடைய கதவு திறக்கப்படுகிறது. இலகுவாக நாம் சைத்தானின் வசப்பட்டு முஸ்ரிக்குகளாக மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இதனால் ஏற்படுகிறது.
அப்போ நம்ம தௌஹீத்வாதின்னு சொல்கிறோம். நாம் இறந்தவர்களிடத்தில் போய் கேட்க மாட்டோம், எந்த பொருளின் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டோம், இந்த பொருளால் தான் நமக்கு நன்மை ஏற்பட்டது என்று நம்ப மாட்டோம். ஆனால் வாயளவில் பேசுகிற பொழுது நிராசையின் காரணத்தினாலோ விரக்தியின் காரணத்தினாலோ இவரால் தான், அவரால் தான், அதனால் தான், இதனால் தான் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி முஸ்ரிக்காக மாறிவிடுவோம். வெளிப்படையான சிறுக்கு இருக்காது, வாய் வழியான இது போன்ற வார்த்தை வழியான சிறுக்கை கூட அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள், கவனமாக இருந்தார்கள். இந்த சிறுக்கு ஏற்பட்டாலும் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். சாதாரண அமல்கள் கிடையாது. 23 ஆண்டுகள் இந்த இஸ்லாமை மேலோங்குவதற்காக பாடுபட்ட அமல்கள் அத்தனையுமே வீணாக போய்விடும் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? நம்ம இப்போ சிறுக்குக்கு போகிறவங்க தெரிஞ்சு வேணும்டே செய்கிறது இல்லைங்க, தெரியல அவங்களுக்கு. எது சிறுக்குன்னு போதிக்க வேண்டிய கடமையில் இருப்பவர்கள் அதை போதிப்பதில்லை. அதன் விளைவு என்ன? அவர்கள் தவறான பாதையை சரியான பாதையாக தேர்ந்தெடுத்து செல்லுகிறார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்கள் செய்கிற வணக்க வழிபாடு இருக்க, இந்த வணக்க வழிபாடுகளுக்குள்ளே சிறுக்கு வந்துவிடும். நாம் நினச்சிட்டு இருப்போம், நாம் தான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், அஜ்ஜு எல்லாமே வணக்கத்தை எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றிடுறோம். அப்போ இந்த வணக்க வழிபாடுகளுக்குள்ள இணை வைப்பு வருமா? இதை அல்லாஹ் எச்சரிக்கிறான் பாருங்கள். அதே வகையை பற்றி சொல்லிவிட்டு எச்சரிக்கிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் மக்களிடத்தில் அறிவித்து விடுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். உணவருந்துகிறேன், தாகித்தால் தண்ணீர் அருந்துகிறேன், திருமணம் செய்திருக்கிறேன், பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் நான். எனவே என்னை கொண்டு நீங்கள் இணை கற்பித்து விடக்கூடாது. அதே போல் அடுத்து அதே வசனத்தில் ஊகிய இளைய, எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது, அன்னமா இலாகுக்கும் இலாகும் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள்தான் என்று எனக்கு போதிக்கப்படுகிறது, அதை நான் சொல்லுகிறேன். எனவே நான் கடவுள் இல்லை, நான் உங்களை போன்ற மனிதன்தான் என்பதை சொல்லிவிடுங்கள். எனக்கு ஒரே கடவுள் வகி வருது, அந்த கடவுளை மட்டும்தான், அந்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், நான் உங்களை போன்ற மனிதன்தான், என்னை நீங்கள் வணங்கிவிடக் கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக, இந்த வகையின் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள், எப்படி சொல்லுகிறான்? ஃபமன் கான ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, ஃபமன் கான யர்ஜூ இலா லிகா ரப்பிஹி ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா. நீங்கள் மறுமையில் போய் அல்லாஹ்வை பார்க்கணும்ட்டு யார் உங்களில் விரும்புகிறீர்களோ அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் சாலிகான அமல்களை செய்ய வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் என்பதுதான் இபாதத். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் செய்கிற நல்ல அமல்கள் இருக்க, இந்த நல்ல அமல்கள் அனைத்துமே இபாதத்துகள். நல்ல அமல்களில் எதெல்லாம் இருக்குது? தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, அஜ் இருக்குது, இதெல்லாம் செஞ்சுருவோம். சாலையில் கிடக்கின்ற மக்களுக்கு இடையூறு செய்கின்ற பொருளை அப்புறப்படுத்துவது சாலிகான அமல், அதுக்கு கூலி இருக்குது. உங்கள் சகோதரனை பார்த்து சிரித்த முகத்தோடு பார்ப்பது நல்ல அமல், அதற்கு கூலி இருக்கிறது. சலாம் சொல்லுவது நல்ல அமல். இதையெல்லாம் நம்ம தொழுகை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்னு சொல்லிடுவோம். ஆனால் வேறு நல்ல அமல்கள் எல்லாம் ஊருக்கு படம் காட்டுவதற்காக செய்வோம். எப்படி? சிரிப்பதுக்கு கூட நம்ம எல்லையை வைத்திருக்கிறோமா இல்லையா? நாம் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். யாரை பார்த்து சிரிக்க வேண்டும், யாரை பார்த்து சிரிக்கக்கூடாது, யாருக்கு கை கொடுக்க வேண்டும், யாருக்கு கை கொடுக்கக்கூடாது, யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும், யாருக்கு சலாம் சொல்லக்கூடாது, என்ன என்ன முறை இதெல்லாம்? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரலையே, இப்படி நமக்கு சொல்லித்தரலையே. சகோதர முஸ்லீம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உடன் பிறந்த சகோதரனை போல என்று சொன்னார்கள். இப்போ எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி
உங்களுக்கு வேண்டப்பட்டவர் என்று நினைப்பீர்களோ அதே போல சாதாரணமான எல்லா முஸ்லீம்களிடத்திலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது யாருக்காக நீங்கள் செய்கிறீர்கள்? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது நல்லமல்கள் என்று சொன்னார்கள். இதற்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறான். இப்போ பாருங்க, நல்லமல்களை செய்யுங்கள். நீங்கள் மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் நோன்பு மட்டுமல்ல, மார்க்கம் எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறையிலும் ஹதீஸிலும் எவையெல்லாம் நல்லவைகள் உங்களுக்கு கூலி பெற்று தரும் என்று சொன்னார்களோ அவை அனைத்துமே இபாதத்துகள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து மட்டுமல்ல, இதெல்லாம் உங்களுக்கு 10 முதல் அல்லது 1 முதல் 10, 10 முதல் 70, 70 முதல் 700 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டினார்களோ அவை எல்லாமே நல்லமல்கள். அந்த நல்லமல்கள் அனைத்துமே இபாதத்துகள். இந்த இபாதத்துகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர ஊருக்காக, உலகத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக, அந்தஸ்துக்காக, நம்முடைய கௌரவத்திற்காக செய்தோம் என்று சொன்னால், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இந்த உலக ஆதாயத்தின் அடிப்படையிலே செய்தோம் என்று சொன்னால், யாருக்காக செய்தாயோ அதை கொண்டு அல்லாஹ்விற்கு நீ இணை வைக்கிறாய். சிறுக்கு வந்துடும். இங்கே சிறுக்கு வருதுங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் சிறுக்கா, இதெல்லாம் சிறுக்கா நினைப்போம். இதிலேயும் சிறுக்கு வரும். ஏன்? நீ யாருக்காக செய்தாய்? ஒரு சகோதரனை பார்த்து சலாம் சொல்லுகிறாய், கை கொடுக்கிறாய், அவர்கிட்ட மட்டும்தான் அல்லாஹ் உனக்கு நன்மை தருவேன்னு சொன்னானா? பேருக்காக, ஊருக்காக, மக்களுக்கு காண்பிப்பதற்காக நல்லமல்களை செய்கிறாய். யாரு சொன்னாலும் நீ ஒரு சாட்டு போட்டு செஞ்சுக்க. ஒவ்வொரு மனிதரும் தனக்காக ஒரு சில விஷயங்களை எடுத்து அது நான் எனக்காக செய்கிறேன் என்கிற நியத்தோடு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனால் மார்க்கம் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நடித்தால் நீங்கள் எதற்காக செய்தீர்களோ அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள். இங்கே பல விஷயங்கள் அப்படி நடக்கிறது. மக்களிடத்திலே காண்பிப்பதற்காக, அதன் மூலம் ஆதாயம் அடைவதற்காக நல்லமல்களை செய்கிற பொழுது அவை யாருக்காக நீங்கள் செய்தீர்களோ அவர்களிடத்திலே கூலி பெற்றுக் கொள்ளுங்கள். அதோடு முடிஞ்ச பிரச்சனை இல்லையே, அதோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் அது எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த நல்ல அமல் இபாதத் என்று வருகிற பொழுது அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்தாக வேண்டும். என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க வருது பாருங்க சிறுக்கு. அதான் அல்லாஹ் என்ன செய்ய அந்த வசனத்திலே சொல்லுகிறான் பாருங்கள், ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்லமல்கள் செய்ய, நல்லமல் செய்யட்டும், வலா யுஸ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்லுகிறான்? நல்லமல்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் முடித்து விடவில்லை. அந்த நல்லமல்கள் தான் இபாதத்துகள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் வலா யுஸ்ரிகு, அவர் இணை கற்பிக்க கூடாது, பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. இந்த நல்லமல்கள் என்கிற இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் கொண்டு அவர் இணை கற்பிக்காமல் நல்லமல்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுக, நோன்பு, ஜக்காத் இவை மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம் ஆன்மீகவாதியாக காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் வரையறுக்கப்பட்டு கூலி நிர்ணயிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். உலக ஆதாயத்திற்காக, தங்களுடைய சாதகத்திற்காக நீங்கள் நல்லமல்களை செய்தீர்கள் என்று சொன்னால் அது இபாதத்தாக மாறுகிறது. அதை யாருக்காக நீங்கள் செய்தீர்களோ அவரிடத்திலே கூலி பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக, அது மட்டுமல்ல, அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையும் கற்பித்து விடுகிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இபாதத்திலேயே மிக பெரிய இபாதத் என்ன தெரியுமா? கையேந்துவது தான். கையேந்துவது தான் பெரிய இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? அத்துவாவு முஹுல் இபாதா. கையேந்தி கேட்பது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, பிரேயர். இந்த பிரேயர்கள் பிரார்த்தனை செய்வது இதுதான் முஹுல் இபாதா, இபாதத்தினுடைய மூலக்கரு என்று சொன்னார்கள். வணக்க வழிபாட்டினுடைய மூலக்கருவே என்ன? பிரார்த்தனை தான்.
இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்ட்ட தவிர வேறு யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. தொழுகைக்கு பின்னால் கேட்குறேன், நஃபில் தொழுதுட்டு கேட்பேன், சுன்னத்து தொழுதுட்டு கேட்பேன், இப்படியெல்லாம் இந்த துவாவுடைய விஷயம் நிர்ணயிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் தொழுகை ஒரு குறிப்பிட்ட நேரம், பிரார்த்தனை நேரம் குறிப்பிடப்படாதது. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்பெல்லாம் அல்லாஹ்வினுடைய தொடர்பிலே நீங்கள் இருப்பதற்கு ஒரே ஒரு முக்கிய கருவி என்னவென்று சொன்னால் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நீங்கள் வேறு யாரிடத்திலும் கேட்டுவிடக்கூடாது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு நன்மை தீமைகள் எவையெல்லாம் தேவையோ எது தேவையில்லையோ அவற்றையெல்லாம் நமக்கு செய்து கொடுத்து பராமரித்து வளர்த்த தாய் தந்தைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்களை பராமரியுங்கள். அவர்கள் இறந்து விட்டால் முடிந்து விட்டது. அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யணும். நீங்கள் அவங்களுக்காக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, துவா செய்ய மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் என்னுடைய அப்பாவே அம்மாவே எங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் அல்லாட்ட சொல்லி வாங்கிட்டாங்கன்ட்டு உலகத்திலேயே உங்கள் மீது அக்கறை கொண்டு வாழும் பொழுதே உங்களை வளர்த்திய உங்கள் பெற்றோரிடமே நீங்கள் போய் கையேந்தக்கூடாது என்று சொன்னால், இறந்துவிட்ட சக மனிதரிடத்தில் வேறு மனிதரிடத்தில் யார் என்று தெரியாமல் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியாத ஒரு மனிதரிடத்தில் போய் நாம் கையேந்தலாமா? இறந்து விட்டவரிடத்தில் கையேந்துவது என்பது என்ன? போய் ரெக்கமெண்டேஷன் கேட்குறதோ, சிபாரிசு கேட்குறதோ, வசீலா தேடுவதோ, இது எதுவாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களிடையோ நமக்கு வேறு பெரிய ஆள் இருக்க போகிறாங்க. என் தந்தை தொழவே இல்லை, நோன்பு வைக்கவே இல்லை வச்சுக்கோங்க, ஆனால் என்னை பராமரித்து வளர்த்தாரா இல்லையா? அவரை பாதுகாக்க வேண்டியது பொறுப்பா இல்லையா? அவங்க சிறுக்கு வைக்க நமக்கு சொல்லாத வரையிலும், அந்த சிறுக்கு வைக்க சொன்னாலும் அதை தவிர்த்து மற்ற விஷயங்களில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவர்களை பராமரியுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த பெற்றோரிடத்திலே கூட நீங்கள் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் கையேந்தக்கூடாது. எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்லக்கூடாது என்கிற பொழுது, இப்போ பிரார்த்தனை எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த பிரார்த்தனையை கொண்டு போய் நாம் வேறு இடத்துல வைத்தோம் என்று சொன்னால், மனிதரிடத்திலே கேட்டால், இறந்து விட்டவரிடத்திலே கேட்டால், ஒரு பொருளிடத்திலே உதவி தேடினால், அல்லாஹ்வை முற்படுத்தாமல் நீங்கள் எங்கு எப்படி உதவி தேடினாலும் அது உங்களுக்கு சிறுக்காக மாறிவிடும். ஏனென்றால் இந்த பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய வணக்கம். இதுதான் வணக்கத்தினுடைய மூலக்கருவே. துவா இல்லாமல் எந்த வணக்கமும் கிடையாது. எல்லா வணக்கமுமே துவாவோடு தான் முடியும். வெறும் வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி செய்கிற அடியான் பெருமை பிடித்தவன். அவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பண்பு இருக்காது. மாறாக அல்லாஹ்வை புகழுவான், போற்றுவான், தொழுவான், எழுந்து சென்று விடுவான். அவனுடைய தேவைகளை பிறரிடத்திலேயே கேட்டு பழகியிருப்பான். வேறு யாராச்சும் வச்சு கேட்டிருப்பான். வேறு யார்? ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் எனக்கா துவா செய்யுங்க, அஜிரத் எனக்கா துவா செய்யுங்க, இவர் கேட்க மாட்டார். எல்லாம் இவருக்காக மற்றவங்க கேட்கணும். அப்போ இது மாதிரியான மனநிலை, இந்த வழிமுறை என்ன என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? இணை வைப்பிலே சேர்க்கிறது. பிரார்த்தனைங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் நல்ல மகள்லாம் செஞ்சிட்டோம், இதனால் நாம் நேரடியாக சூனத்துக்கு சென்று விடுவோம். இந்த எண்ணம் வரக்கூடாது. பிற மனிதர்களிடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? தவறாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களிடத்தில் பாவமான காரியங்கள் நாம் செய்து அவர்களை நோவினை செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சிரிக்க வைக்கல நாம் எப்படி ஜெயிச்சிடலாம் என்கிற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் கண்காணிக்கப்படுகிறது, அதற்கான கூலி வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் நான் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்வேன் என்கிற நல்ல எண்ணத்தோடு செய்ய வேண்டும். நல்லெண்ணம் தான் இஹ்லாஸ். அந்த தூய நல்ல எண்ணத்தோடு நல்ல அமல்களை செய்து நம்முடைய அமல்களை பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் நல்லடியார்களாக வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ னுஸல்லி அலா ரசூலில் கரீம். எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்போ நம்ம நல்லமல்களை பாதுகாக்கின்ற விஷயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய
எச்சரிக்கையை பார்த்தோம். அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்களை அமல்கள் நாசமாக போய்விடும். அதே போல் வணக்க வழிபாடுகளை நல்லமல்களை செய்யக்கூடியவர்கள் அந்த நல்லமல்கள் அனைத்துமே இபாதத்து என்கிற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அந்த இபாதத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது. நல்லமல்கள் இபாதத்துகள், அந்த இபாதத்துகளிலே அல்லாஹ்வுக்கு சமமானவர்களாக கருதி யாரையும் இணை வைத்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கையை நாம் பார்த்தோம். இந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை நாம் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிரு தாவான் வந்து ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.